வணக்கம் கேஜி மாஸ்டர். என்னுடைய காணொளிகள் எனது 40 வருட அனுபவங்களின் பகிர்வுகளாக அமைகின்றன. ஒரு சிறப்பான வாழும் முறைக்கு இந்த பகிர்வுகள் பயன்படும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக உள்ளேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். உங்களின் இரண்டாவது சக்தி, your second power. வணக்கம் கேஜி மாஸ்டர். இந்த காணொளியில் கல்வி என்றால் என்ன என்ற விடயம் பகிரப்படுகின்றது. ஒரு மாணவனாக, தந்தையாக, ஆசிரியனாக நான் பெற்ற அனுபவங்களின் பகிர்வுகள் இங்கு இடம்பெறுகின்றன. ஏறத்தாழ அனைவருமே இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். ஒருவருக்கு மாணவ பருவம், அதாவது கல்வி கற்கும் காலப்பகுதி எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவத்தால் உணர்ந்திருக்கின்றோம். எமது மாணவ பருவ அனுபவங்களை வைத்துக்கொண்டே எமது குழந்தைகள் அந்த காலப்பகுதிக்குள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் மாணவ பருவமே ஒருவருடைய வாழ்தலின் அடுத்தடுத்த நிலைகளை தீர்மானிக்கின்ற அடிக்கல்லாக, அத்திவாரமாக அமைகின்றது. இவை எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக அமைவது கல்வி என்றால் என்ன என்பதன் தெளிவுதான். எனவே கல்வியின் உள்ளடக்கம் என்ன என்பது சம்பந்தமான ஒரு தெளிவு நமக்கு அவசியமாகின்றது. ஒரு நாணயம் எவ்வாறு 2 பக்கங்களை கொண்டிருக்கின்றதோ அதே போன்றே கல்வியும் 2 பக்கங்களை கொண்டிருக்கின்றது. ஒரு நாணயத்தின் பெறுமதி எவ்வாறு 2 பக்கங்களினால் தீர்மானிக்கப்படுகின்றதோ அதே போன்றே கல்வியின் பெறுமதியும் அதன் 2 பக்கங்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது. நாணயத்தின் ஒரு பக்கத்தின் பெறுமதி இழக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு நாணயத்தின் முழு பெறுமதியும் இழக்கப்படுகின்றதோ அதே போன்றே கல்வியிலும் ஒரு பக்கத்தின் பெறுமதி இழக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்தமான பெறுமதியும் இழக்கப்பட்டு விடுகின்றது. இப்போது கல்விக்குள் நுழைவோம். பொதுவாக கல்வி என்பது அறிவை வளர்த்தலாகவே நாம் கருதி கொள்கின்றோம். ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அறிவு மேம்பாட்டிற்கு பயிற்சி அளிக்கின்ற செயல்முறை, அதாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட முறையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள் மூலமாக ஒரு நாட்டின் சமூக, பொருளாதார, அரசியல் தேவைகளை மையமாக வைத்து பயிற்சி அளிக்கும் செயல்முறை கல்வியின் ஒரு பக்கமாக அமைகின்றது. இந்த செயல்முறையானது தனிப்பட்ட ஒரு குழந்தையின் மீது அல்லாமல் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்திற்கான செயல்முறையாக அமைகின்றது. இந்த விடயத்தை நாம் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளல் வேண்டும். இந்த செயல்முறையின் அடிப்படை நோக்கமே குழந்தைகளின் அறிவியல் வளர்ச்சிக்கு உதவுவதாகும். அதாவது கல்வியின் ஒரு பக்கத்திற்கான பங்களிப்பாக அமைகின்றது. இங்கே கற்றலும் கற்பித்தலும் இடம்பெறுகின்றன. ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஆசிரியர்கள் முன்கூட்டியே கற்றுக்கொண்ட விடயத்தை மாணவர்களுக்கு மாற்றம் செய்கிறார்கள். இங்கே அடிப்படையில் இடம்பெறுகின்ற விடயம் என்னவென்றால் அறிவு பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம். இதுவே கல்வியின் ஒரு பக்கமாக அமைகின்றது. அறிவு சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற செயல்முறை வடிவம் கல்வியாக இருக்கின்றது. கல்வியின் 2 பக்கங்களில் ஒரு பக்கம் இந்த அறிவு பரிமாற்றம், அறிவு வளர்ச்சியாக அமைகின்றது. அதாவது நிறுவனமாக்கப்பட்ட கற்பித்தல் முறையில் மாணவர்கள் அறிவை சேகரிக்கிறார்கள். அறிவை சேகரிக்கின்ற செயற்பாடே கல்வியின் ஒரு பக்கமாக அமைகின்றது. இந்த பக்கத்தில் பெற்றோர்களினதும் ஆசிரியர்களதும் பங்களிப்புகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எனது மாணவ பருவ அனுபவத்தை எடுத்துக்கொண்டால், எனது தந்தையார் 2ஆம் வகுப்பு, தாயார் 1ஆம் வகுப்பு. தரம் 5 வரை தந்தையாரின் பங்களிப்பு சிறிது இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 10% பங்களிப்பு தந்தையாரிடமிருந்து கிடைத்தது. அதாவது தரம் 5 வரை ஆசிரியரின் பங்களிப்பு 80%, பெற்றோரின் பங்களிப்பு 10%, எனது பங்களிப்பு, என்னுடைய உழைப்பு 10% இருந்தது. தரம் 6 12 வரை பெற்றோர்களின் பங்களிப்பு 0%, ஆசிரியர்களின் பங்களிப்பு 60%, என்னுடைய உழைப்பு 40% இருந்தது. இதுவே பாடசாலை காலங்களில் பல்வேறு சாதனைகளை புரிவதற்கு அடிப்படையாக அமைந்தது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். பெற்றோரின் பங்களிப்பு எனக்கு குறைவாக இருந்தமைக்கு அவர்களுடைய கல்வி தகமே காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனது குழந்தைகளின் கல்வியில் என்னுடைய பங்களிப்பு ஆரம்ப கல்வியில், அதாவது தரம் 5 வரை கற்கை மொழி ஆங்கிலமாக இருந்த போதிலும் கூட 10% மேல் நான் என்னுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை. தரம் 6 அந்த 10
வீதமும் எனது குழந்தைகளின் உழைப்பாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் அவர்களுடைய சாதனை வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. என்னை விட பல மடங்கு உயர் கல்வி அவர்கள் பெற்றிருக்கிறார். பெற்றோர்களுக்கான எனது பரிந்துரை என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் நீங்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் 10% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருப்பது குழந்தைகளுடைய சுய உழைப்பை பாதிக்கும். அதாவது அறிவை சேகரிப்பதில் பலவீனம் அடைந்து விடுவார்கள். குறைந்தது 3/4 சுய உழைப்பு மாணவர்களுக்கு அவசியம், அதாவது 35%. ஏனெனில் உயர்கல்வியை பொறுத்தவரையில் அவர்களுடைய சொந்த உழைப்பு 60% மேற்பட்டதாக அமைகின்ற காரணத்தினால் அதற்கேற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த வழிமுறை மிகவும் பயனுள்ளதாக அமையும். கல்வியின் ஒரு பக்கமான அறிவு என்பதையும் அது சார்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த காணொளியில் பார்த்தோம். அடுத்த காணொளியில் கல்வியினுடைய மறுபக்கம் பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காணொளியில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கருதினால் ஒரு லைக் போடுங்கள், YSP Education என்று கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.